ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூடான சுவையான கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் ரவை, 3/4 கப் சர்க்கரை, 4 பல் ஏலக்காய், அப்புறம் முந்திரி திராட்சை, அதை வாசனைக்கு நெய், கலருக்கு கலர் ஃபுட் கேசரி பவுடர். இதுதாங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கணும். அதில் நம்ம நெய்யை வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே நெய்யில் ரவையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரவை வந்து இப்படி பாருங்க, உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி ரவையை நல்லா உதிரியாக நல்லா வறுத்து கருக்காமல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே சட்டியில் தண்ணியை ஊற்றிக்கணும். அந்த கூடையே அந்த 4 பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஏலக்காய், அதையும் கொஞ்சம் அந்த கலர் கேசரி கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை அதில் நல்லா போட்டு கைவிடாமல் கிளறிக்கணும். அப்போ தான் கட்டி விழாது. நல்லா விழாத அளவுக்கு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். தண்ணி வந்து 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றணுங்க. அதுதான் குவான்டிட்டி. நல்லா கிளறிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி டைமில் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டும். பட் நமக்கு இந்த இது தேவைப்படாது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறணும். பாருங்கள், இப்போ எப்படி கிளறி உருண்டையாக வருதா? இந்த பதத்தில் இருக்கும்போது தாங்க, இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதம் இருக்கும்போது தான் நம்ம சர்க்கரையை கொட்டணும். சர்க்கரையை கொட்டி சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் சர்க்கரை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. அந்த ட்ரையாக வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணியாக இருக்கும்போதே போட்டோம்னா நல்லா இருக்காதுங்க, டேஸ்ட் மாறி போயிடும். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த முந்திரி திராட்சை 2ஐயும் போட்டு நல்லா ஒரு கிளறி வைக்கணும். கிளறி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி ஒரு கிளறி பார்த்து எடுத்து வச்சிங்கன்னா கையில் இப்போ இந்த டைமில் நீங்கள் கையில் ஒட்டி பாருங்கள், கேசரி ஒட்டாது. இதுதான் கரெக்டான டைம். இதில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சா வலிக்கிட்டு போவோங்க. அவ்வளோ ஒரு மிருதுவான கேசரி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கேசரி பவுடருக்கு பதில் குங்குமப்பூ அதையும் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு இன்னும் நல்லது. Bye. Good night.